Welcome to TN Science World. Today we see the topic in 7th Standard Science, Term 3, UNIT-2, Universe and Space. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியலிலே பருவம் 3 அலகு 2 அண்டம் மற்றும் விண்வெளி என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த காணொலியை நாம் இங்கு முழுமையாக காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. Explain the beginning of universe. பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தை அறிதல். Know about galaxies and its types. விண்மீன் திரள்கள் மற்றும் அவற்றினுடைய வகைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். Recognize different constellations in the night sky. இரவு வானத்திலே தோன்றும் விண்மீன் கூட்டங்களை அடையாளம் காணுதல். Get information about the stars. நட்சத்திரங்கள் குறித்த தகவல்களை பெறுதல். Distinguish between the natural and artificial satellites. இயற்கை மற்றும் செயற்கைக்கோள்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல். Understand the function of ISRO. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். இவை அனைத்தும் இப்பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள். These are also called as a learning objectives of this lesson. And then we see the introduction. My goal is a simple. It is a complete understanding of the universe, why it is as it is, why it exists at all. என் குறிக்கோள் எளிதானது. அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறு உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதலாகும் என்ற இந்த வாக்கியத்தை சொன்ன அறிவியல் அறிஞர் ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்காரு. Starry night sky is a wonder which has fascinated humans from the immemorial. Our ancestors have observed and documented the object seen in the night sky. The field of study of the universe is called astronomy. We know that there are billions and billions of stars in the universe, although only about 2000 or so are visible to naked eye. Have you ever think of the size of the universe? The universe is unimaginably and infinitely big. Universe is commonly defined as the totality of everything that exists or is known as exist. Though the spatial size of the entire universe is still unknown, it is possible to measure the observable universe. விண்மீன்கள் நிறைந்த இரவு வானம் தொன்றுதொட்டே மனிதர்களை கவர்ந்திழுக்கும் ஒரு அதிசயமாகும். நம் மூதாதையர்கள் இரவிலே வானத்திலே காணப்பட்ட பொருள்களை கவனித்து ஆவணப்படுத்தியுள்ளனர். பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு வானியல் என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்சத்திலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருப்பது நமக்கு தெரியும். இருப்பினும் 2000 அல்லது அதற்கு மேற்பட்ட விண்மீன்களே நாம் வெற்று கண்களுக்கு புலனாகின்றன. நமது பிரபஞ்சத்தின் அளவு பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? பிரபஞ்சம் கற்பனைக்கு எட்டாத அளவு பெரியது. பிரபஞ்சம் என்பது பொதுவாக உள்ளது அல்லது இருப்பதாக அறியப்படும் அனைத்தின் மொத்தம் என வரையறுக்கப்படுகிறது. முழு பிரபஞ்சத்தின் மொத்த அளவு இன்னும் அறியப்படவில்லை என்றாலும் காணக்கூடிய பிரபஞ்சத்தை நம்மால் அளவிட முடியும். The universe consists galaxies, planets, stars, meteorites, satellites and all other forms of matter and energy. And it is a world of wonder. Let us move into this world of wonder to know more interesting facts about the place of residence of our solar system. இந்த பிரபஞ்சத்திலே விண்மீன் திரள்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் அனைத்து வகையான பொருள்களும் ஆற்றலும் உள்ளன. அது வியப்பூட்டும் ஒரு உலகமாகும். நமது சூரிய மண்டலத்தின் வசிப்பிடம் பற்றி ஆச்சரியமூட்டும் உண்மைகளை அறிய இந்த அதிசய உலகத்திற்குள் நாம் செல்வோம் என பாடத்தினுடைய அறிமுக உரையோடு இப்பாடத்திற்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். At first we see the geocentric theory. புவி மைய கோட்பாடு. Sky is a wonder. Sun, moon, stars all appear to rise in the east and move towards the west, giving us an impression that all these objects are going around the earth. Just as in a moving bus, the distant mountains and trees appears to move backwards,
Perhaps really earth is spinning, and that is why the sun, moon and stars appear to go around the earth. Does the earth revolve around the sun or sun revolves around the earth? How do you know about it? When you look at the night sky, you can see lot of twinkling objects, but a few of them differ from the others. They do not twinkle, and while the other stars hold a fixed pattern from night. வானம் ஒரு அதிசயம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் கிழக்கில் தோன்றி மேற்கில் நோக்கி நகர்வது போலவும் இவை அனைத்தும் பூமியை சுற்றியே செல்கின்றன என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன. நகரும் ஒரு பேருந்திலே நாம் இருக்கும்போது தொலைதூர மலைகள் மற்றும் மரங்கள் பின்னோக்கி நகர்வதைப் போல் நமக்கு தோன்றும். இதுபோலவே பூமி சுழல்வதனால் தான் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் பூமியை சுற்றி வருவது போல் நமக்கு தோன்றுகின்றன. பூமி சூரியனை சுற்றி வருகிறதா அல்லது சூரியனை பூமி சுற்றுகிறதா, அதை பற்றி உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா? How do you know about this? இரவு நேரங்களிலே நீங்கள் வானத்தை பார்த்தால் வானம் முழுவதும் மின்னும் பொருள்களை பார்க்க முடியும். ஆனால் அவற்றில் சில மற்ற பொருள்களிலிருந்து வேறுபடுகின்றன. அவை மின்னுவது இல்லை. மற்ற நட்சத்திரங்கள் ஒவ்வொரு இரவிற்கும் இடையிலே ஒரு நிலையான முறையை வைத்திருக்கும் பொழுது இவை நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது இதற்குண்டான சரியான ஒரு விளக்கம். And then to night this drift, the wander across the sky, moving against the backdrop of stars. These are called as the planets. Our ancestors observed this and they imagined the universe with the earth at the center, the stars in the distant background, and the sun, moon and the planets orbiting around us. ஒவ்வொரு இரவிற்கும் இடையிலே ஒரு நிலையான முறையை வைத்திருக்கும் பொழுது இவை நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இவை நட்சத்திரங்களின் பின்னணியில் நகர்ந்து கொண்டு வானத்தை சுற்றி வருகின்றன. இவை கிரகங்கள் என அழைக்கப்படுகிறது. நமது மூதாதையர் இவற்றை கூர்ந்து நோக்கி புவியை மையமாக கொண்டு தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்களின் பின்னணியிலே சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்கள் சுற்றி வருவதாக ஒரு பிரபஞ்சத்தை கற்பனை செய்து பார்க்கின்றார்கள். Two observations supported the idea that earth was the center of the universe. First, from the anywhere on the earth, the sun appears to revolve around the earth once in a day, while the moon and the planets have their own motions. They also appear to revolve around the earth about once per day. Even the celestial sphere studded with the stars appears to rise and set in the evening and make one complete rotation in a year. Second, the earth seems to be unmoving from the perspective of an earthbound observer. It feels stationary. கூர்ந்து நோக்கி புவியை மையமாக கொண்டு தெரிந்த பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பூமியினுடைய எந்த ஒரு இடத்தில் இருந்து பார்த்தாலும் சூரியன் ஒரு நாளுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதாகவே தோன்றுகிறது என்பது முதல் கண்ணோட்டம். சந்திரன் மற்றும் கிரகங்கள் தங்கள் சொந்த இயக்கங்களை கொண்டிருந்தாலும் அவை ஒரு நாளைக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதாகவே தோன்றுகிறது. விண்மீன்களால் நிரம்பிய வானம் கூட மாலை நேரத்திலே உதித்து ஒரு வருடத்திற்கு ஒரு முழு சுழற்சியை ஏற்படுத்துவதாகவே தோன்றுகிறது. இரண்டாவதாக, பூமியில் இருக்கும் பார்வையாளர் பூமி நிலையாகவே இருப்பதாக உணர்கிறார். அதன் பின்னர் நாகரிகம் வளர வளர, as civilization progressed, the early astronomers found two types of motion of celestial objects. Let us take the case of motion. On a daily basis, moon appears to rise in the east and set the west. Thus one can say that moon is going around the earth with period of one day. But for careful observer, it was clear that the moon was also exhibiting another motion. Suppose the moon appearing in the sky today near the stars Ashwin. Tomorrow we will observe that the moon is near the stars Bharani, a stars east of Ashwin, and the next day it will be near the star of Kartigai, east of Bharani. After 27 days, moving little by the little eastwards, the moon again stations itself near Ashwin. Thus every day
moon appears to move from east to west in one day, whereas it appears to go in a circle from west to east in the background of stars about 27 days. நாகரிக முன்னேற்றமடைந்த தொடக்க கால வானியலாளர்கள் விண்ணுலகப் பொருள்களில் இருவகையான இயக்கத்தை கண்டறிந்தனர். நிலவினை எடுத்துக்கொள்வோம். நிலவானது தினமும் கிழக்கில் உதித்து மேற்கிலே மறைகிறது. எனவே நிலவானது பூமியை ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற கால அளவிலே சுற்றி கொண்டிருப்பதாக கூறலாம். ஆனால் ஒரு பார்வையாளரால் நிலவானது வேறொரு வகை இயக்கத்தை மேற்கொள்வதை காணலாம். நிலவானது இன்று வானில் அஸ்வின் நட்சத்திரத்திற்கு அருகில் தோன்றியிருப்பதாக வைத்துக்கொண்டால் நாளை பரணி நட்சத்திரத்திற்கு அருகே இருப்பதை காணலாம். அடுத்த நாள் அது பரணியின் கிழக்கே உள்ள கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகே இருக்கும். 27 நாட்களுக்கு பிறகு நிலவு சிறிது சிறிதாக கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் அஸ்வினிக்கு அருகில் வருகிறது. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் 27 நாளிலே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு வட்டத்திலே நட்சத்திரங்களின் பின்னணியிலே செல்கிறது. These two motions were puzzling, where soon astronomers like Aryabhata said the earth is spinning in its axis. That is the cause of apparent daily motion from east to west. Whereas the eastward motion of moon in the celestial sphere with a period of about 27 days is seen as the actual motion of the celestial objects. இந்த இரண்டு இயக்கங்களும் குழப்பத்தினை ஏற்படுத்துவதாகவே அமைந்துள்ளன. ஆரியபட்டா போன்ற வானியலாளர்கள் பூமியானது அதன் அச்சியிலே சுழல்வதாக கூறினர். இதுவே நிலவு தினமும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழலும் இயக்கத்திற்கான காரணமாகும். ஆனால் விண்கோளத்திலே 27 நாட்கள் கொண்ட கிழக்கு நோக்கி இயக்கம் விண்ணுலக பொருள்களுடைய உண்மையாக இயக்கமாகும். Thus the geocentric model, also known as the geocentrism, that is the description of the universe with the spherical and spinning earth. At the center and the sun, moon, stars and planets all orbits. The earth emerged in various culture. In Greece, the model was put forth by the Greek philosopher Plato and his disciple Aristotle in 6th century BC. It was standardized by Greco-Roman mathematician Ptolemy in the 2nd century AD. A similar model is seen in the Siddhantic astronomy in India like Aryabhatayam and of Aryabhata. பிளாட்டோ மற்றும் அவரது சீடர் அரிஸ்டாட்டில் ஆகியோரால் கோள வடிவமான சுழலக்கூடிய பூமியை மையமாக கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிற கோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன என்ற புவிமைய கோட்பாடு பல்வேறு நாகரிகங்களில் தோன்றியது. கிரீஸ் நாட்டிலே இந்த மாதிரியான கிரேக்க தத்துவ ஞானியான பிளாட்டோ மற்றும் அவர்களுடைய சீடர் அரிஸ்டாட்டில் ஆகியோரால் கிமு 6ஆம் நூற்றாண்டிலே முன்மொழியப்பட்டது. கிபி 2ஆம் நூற்றாண்டிலே கிரேக்க ரோமானிய கணிதவியலாளரான தாலமி என்பவரால் இது வரையறுக்கப்பட்டது. இந்தியாவிலே ஆரியபட்டாவின் ஆரிய பட்டியம் போன்ற வானியல் நூலிலே இது போன்ற மாதிரி காணப்படுகிறது என தெரிவிக்கப்படுகிறது. ஹவு மூன் எக்ஸிபிட் பேசஸ், நிலவினுடைய பல்வேறு நிலை எவ்வாறு தோன்றுகிறது. அஸ்ட்ரானமர்ஸ் இன் ஆன்சியன்ட் டைம்ஸ் ஆல்சோ அப்சர்வ்டு certain facts. The புறநானூறு 65 of the Sangam literature. The poet கிட்டத்தட்ட பண்டைய காலங்களிலே வானியலாளர்கள் சில உண்மைகளை கண்டறிந்தனர். சங்க இலக்கியத்திலே புறநானூற்று பாடலிலே 65 சேரமான் பெருஞ்சேரலாதன் என்னும் அரசனை புகழ்ந்து முழு நிலவு தோன்றும் நாளிலே சூரியன், சந்திரன் ஆகிய இடமும் இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றன. அத்தகைய மாலை பொழுதிலே அவற்றினுடைய சுடர் மாலையின் பின் மறைந்து நிற்கும். உவவுத்தவைந்த பெருநாள் அமைந்த இருச்சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க என பாடினார். அதற்குண்டான பாடல் Singing the appreciation of the chairman Perinjeranathan says, on the day when the full moon appears, the sun and moon look at each other with their bright light. In the evening time, one sphere hides behind the mountains.
உவவுத் தவைந்த பெருநாள் அமைத்து இருசுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மழை மறந்தாங்க என இதை பாடினார். On the full moon day, when the sun is setting in the west, precisely at the same time moon rises in the east. This is both sun and moon are in the opposite side. Likewise, when it is waning half moon, the moon is rises when the midnight at the waxing half moon rises during the noon. From such observations and modeling, ancient astronomers could explain why we have waxing and waning of moon. ஒரு முழு நிலவு நாளிலே சூரியன் மேற்கில் மறையும், அதே நேரத்திலே நிலவு கிழக்கில் உதிக்கிறது. அதாவது சூரியன் மற்றும் நிலவு எதிரெதிராக உள்ளன. இதுபோலவே தேய்பிறையானது நள்ளிரவிலும் வளர்பிறை நடுபகலிலும் தோன்றுகின்றன. இத்தகைய உற்றுநோக்கல் மற்றும் மாதிரிகள் மூலம் பண்டைய வானியல் ஆராய்ச்சியாளர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிறைகளை விளக்கினர். அதற்கு அடுத்தபடியாக it is probably easier to understand the waxing of waning of moon in the order of new moon or full moon, and then how the first and third quarter moon, half moon appear and then the phase in between. பௌர்ணமி மற்றும் அமாவாசை அடிப்படையாக கொண்டு நிலவினுடைய வளர்பிறை மற்றும் தேய்பிறை போன்ற நிலைகளை புரிந்து கொள்ளுதல் மற்றும் முதல் மற்றும் மூன்றாவது கால் பகுதி அரைச்சந்திரன் எவ்வாறு தோன்றும், பின்னர் இடையே உள்ள கட்டங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதை பற்றியும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். Sun is the source of light. Sunlight falls on the spherical earth, but only on the side facing. சூரியனே ஒளிக்கு ஆதாரமாகும். சூரிய ஒளியானது அதனை நோக்கி இருக்கின்ற பூமியினுடைய கோளக பரப்பிலே விழுகிறது. பூமியினுடைய எதிர்ப்பக்கத்திலே சூரிய ஒளி விழுவதில்லை. The opposite side of the earth is without sunlight. As the earth spins, day and night follows as different parts of the earth appear before the sun. This is all the times one half of the earth is illuminated by sun and one half of it is darkness. புவி சுழல்வதனால் அதன் பல்வேறு பகுதிகள் சூரியனுக்கு நேராக வருகின்றன. எனவே இரவும் பகலும் தோன்றுகின்றன. எல்லா நேரங்களிலும் பூமியின் ஒரு பகுதி சூரிய ஒளியால் ஒளியுற்றும் இன்னொரு பகுதி இருளிலும் உள்ளன. Likewise, all the times of one half of the moon is illuminated by sun and the opposite side of the surround darkness. இதுபோலவே நிலவினுடைய ஒரு பகுதி சூரியனால் ஒளிர்ந்தும் மறுபகுதி இருளிலுமே இருக்கிறது. As shown in the above diagram, when the moon is positioned between the earth and the sun, notice all the illuminated parts of moon is away from the earth. Hence we cannot see any part of the illuminated side of the moon, only the dark side of the moon towards the earth. When the moon is in this position, we have new moon. மேலுள்ள படத்திலே குறிப்பிட்டுள்ளது போல நிலவானது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே வரும் பொழுது நிலவின் ஒளிரும் பகுதி பூமியிலிருந்து தொலைவில் இருக்கிறது. எனவே சந்திரன் ஒளிரும் பக்கத்திலே எந்த பகுதியை நாம் பார்க்க முடியாது. நிலவின் இருண்ட பக்கமே பூமியை நோக்கி உள்ளது. நிலவு இந்த நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு அமாவாசையாக உள்ளது என்பது நமக்கு தெரியும். When the sun, earth and moon are 90-degree angle, how will the moon appear to the person on the surface of the earth? Now if you look at the position of moon facing earth, we will see half if it is illuminated and half is dark side. Thus the moon will appear as a half moon. The half moon during the waxing period is called as the first quarter and the half moon during the waning period is called as a third quarter. இது பூமிக்கு பின்னால் உள்ள நிலவினை பாருங்கள். சூரியனால் பிரகாசிக்கும் நிலவை இப்பொழுது பூமியை நோக்கியே உள்ளது. இருண்ட பக்கமானது பூமியிலிருந்து தொலைவில் உள்ளது. அதாவது நிலவு வானில் வட்ட வடிவிலே தோன்றும். இது பௌர்ணமி. சூரியன் பூமி மற்றும் நிலவு 90 டிகிரி கோணத்திலே உள்ள பொழுது பூமியினுடைய மேற்பரப்பிலே உள்ள ஒரு மனிதனுடைய கண்களுக்கு நிலவு எவ்வாறு தெரியும்? பூமியை நோக்கி இருக்கின்ற நிலவினை கண்ணால் நோக்கினால் அதனுடைய அரைப்பகுதி ஒளிர்ந்தும் மற்றொரு அரைப்பகுதி இருளிலும் இருப்பதை காண்போம். இதனால் நிலவு அரை நிலவாக தோன்றும். தேய்பிறை காலத்தின் பொழுது அரை நிலவு முதல் கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. வளர்பிறை காலத்தில் நிலவானது மூன்றாவது கால் பகுதி என அழைக்கப்படுகிறது. அதற்குண்டான படங்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. The sun, moon and the earth are at right angles. நிலவினுடைய இந்த 4 முக்கிய கட்டங்களும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இடையிலான கட்டங்களை படிப்படியாக நாம் காட்சிப்படுத்த இயலும். Once we understand those 4 key moon phases, the phases between them should be fairly easy to visualize. The word crescent refers to the phases
Where the moon is less than half illuminated, the word gibbous refers to phases where the moon is more than half illuminated. Waxing essentially means growing or expanding in illumination, and waning means shrinking or decreasing in illumination. Note all so that the discoveries could be made with naked eye. You do not need telescope or any modern equipment. நிலவினுடைய இந்த 4 முக்கிய கட்டங்களை பற்றி சொன்னோம். பிறை என்னும் சொல் நிலவு பாதிப்புக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவதனை குறிக்கிறது. கிப்ஸ் என்பது சந்திரன் அரைவட்டத்திற்குள் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது. வளர்பிறை என்பது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல், மற்றும் தேய்பிறை என்பது குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் என பொருள்படுகிறது. இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் வெற்று கண்களால் உற்று நோக்கி கண்டறியப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைநோக்கி அல்லது நவீன உபகரணங்கள் எதுவும் உற்று நோக்குவதற்கு தேவையில்லை என்பது இதனுடைய முழுமையான விளக்கம். தென் எபிசைக்கிள்ஸ், நீள்வட்டங்கள். மூன் கோயிங் அரவுண்ட் த எர்த் with 27 days period nicely explained its moon motion. However, astronomers is an ancient time faced problem in explaining the motion of then known 5 planets: Mercury, Venus, Mars, Jupiter and Saturn. Moon in the background of stars moved every day eastwards nicely. However, for example, if we were observing the motion of Mars from January, it would appear to move eastward into background stars. That is, the position of the Mars today will be near a star which is east of the star near which is it was yesterday. However, on June 28, we will see a change. From the date, the Mars would appear to move west rather than its normal eastward motion. This reversal of direction of planets is called as a retrograde motion. If we continue to observe on August 28, once again the Mars would appear to reverse the direction and again on its usual eastward motion in the celestial sphere. Usually Jupiter is brighter than the Mars. However, around the period of retrograde motion, the Mars was much brighter than the other time, even brighter than Jupiter. நிலவு பூமியை 27 நாளிலே சுற்றி வருவது அதனுடைய இயக்கத்தை நன்றாக விளக்குகிறது. இருப்பினும் பண்டைய காலங்களிலே வானியலாளர்கள் அக்காலத்திலே தெரிந்த 5 கிரகங்களான புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன் மற்றும் சனி ஆகியவற்றின் இயக்கத்தினை விளக்குவதிலே சிக்கலை எதிர்கொண்டனர். நட்சத்திரங்களுடைய பின்னணியிலே நிலவு தினமும் கிழக்கு நோக்கி நகர்கிறது. இருப்பினும் உதாரணமாக நாம் ஜனவரி முதல் செவ்வாயின் இயக்கத்தை கவனித்தால், செவ்வாயினுடைய என்ற நிலை நேற்று அதன் அருகிலே இருந்த நட்சத்திரத்தின் கிழக்கில் இருந்த நட்சத்திரங்கள் அருகிலே அமையும். எனினும் ஜூன் 28 அன்று நாம் ஒரு மாற்றத்தை காணலாம். அந்த நாளிலிருந்து செவ்வாய் அதன் சாதாரண கிழக்கு நோக்கிய இயக்கத்தினை விடுத்து மேற்கு நோக்கி நகர்வதாக தோன்றும். கிரகங்களுடைய இயக்கத்தில் உள்ள இந்த மாறுபாடானது பின்னோக்கிய நகர்வு என அழைக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து கவனித்தால் ஆகஸ்ட் 28ஆம் தேதி செவ்வாயானது மீண்டும் அதனுடைய பாதையை மாற்றி வழக்கமான கிழக்கு நோக்கிய இயக்கத்திலே திரும்புவதாக தோன்றும். செவ்வாய் கிரகத்தை விட பொதுவாக வியாழன் பிரகாசமானது. எனினும் செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்கு இயக்கத்தின் காலம் முழுவதும் வியாழனை விட அது பிரகாசமாக இருக்கிறது. Other planets also exhibited number of puzzling behaviors. Venus and Mercury always appeared very close to Sun and hence never appeared in the midnight sky. The brightness of Jupiter also varied again when it exhibited retrograde motion. For example, in 2018, Jupiter reversed its direction of motion on March 9, 2018 and again resumed its normal eastward motion in July 11, 2018. மற்ற கிரகங்கள் கூட பல சிக்கலான நிகழ்வுகளை கொண்டுள்ளன. வெள்ளியும் புதனும் எப்பொழுதும் சூரியனுக்கு மிக அருகிலே உள்ளன என்பது. எனவே நாம் நள்ளிரவிலே வானத்திலே தெரிவதில்லை. பிற்போக்கு இயக்க காலத்தின் வியாழனிலே ஒளியும் மாறுபாடு ஏற்படுகிறது. உதாரணமாக 2018ஆம் ஆண்டிலே மார்ச் 9, 2018 வியாழன் அதனுடைய திசையை மாற்றிக்கொண்டு 2018ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதியானது தனது வழக்கமான கிழக்கு பயணத்தை மீண்டும் அது தொடர்ந்தது. The simple geometric model where planets go around
the earth could not explain why the brightness of the planets changed and why the reversed their direction, change in brightness and retrograde motion would be impossible if he assumed that the planet were at the same distance at all times from earth. கிரகங்களுடைய ஒளி ஏன் மாறுகிறது, அவை ஏன் திசையை மாற்றுகின்றன போன்றவற்றிற்கான காரணங்களை புவிமைய கோட்பாட்டினால் விளக்க இயலவில்லை. கிரகங்களிலிருந்து பூமியிலிருந்து எல்லா நேரங்களிலும் ஒரே தூரத்தில் இருப்பதாக நாம் கருதினால் ஒளி மாறுபாடு மற்றும் பிற்போக்கு இயக்கம் போன்றவை சாத்தியமற்றதாக இருக்கும். இத்தகைய குழப்பமான நிகழ்வுகளை விளக்குவதற்கு வானியலாளர்கள் புவிமைய கோட்பாட்டில் ஒரு மாற்றத்தினை முன்மொழிந்தனர். இது நீள்வட்ட மாதிரி என அழைக்கப்பட்டது. திஸ் இஸ் கால்ட் அஸ் எலிப்டிக் சைக்கிள் மாடல். அடுத்ததாக தாலமி இன் கிரீஸ், ஆரியபட்டா இன் இந்தியா அண்ட் அதர்ஸ் யூஸ்ட் இன் எபிசைக்கிளிக் மாடல் டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் த celestial object. Their model were improved by generation of astronomers like Tycho Brahe and நீலகண்ட சோமயாஜிலி. கிரேக்கத்தினுடைய தலாமி, 2ஆம் நூற்றாண்டு இந்தியாவினுடைய ஆரியப்பட்டா மற்றும் பிற நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருள்களுடைய இயக்கத்தினை விளக்கினார். டைக்கோ பிராகோ மற்றும் நீலகண்ட சோமயாஜி போன்ற வானியலாளர்கள் தலைமுறைகளிலே இம்மாதிரிகள் மேம்படுத்தப்பட்டன. although the model explained many phenomena, there were a number of mismatch. This model was becoming messy. பல நிகழ்வுகள் விளக்கப்பட்டிருந்தாலும் பல பொருத்தமின்மைகள் இருந்தன. இந்த மாதிரியானது சிக்கலானதாகவே இருந்தது என்ற இந்த நிகழ்வோடு the first video of this lesson will be completed. We will be see again the next video. Until then, thank you so much.